என்ன தாண்டா மாத்த போற நீங்க கேட்கலாம். இந்த பாருங்க மாத்திரம் பாருங்க. இப்ப ஒரு சட்டம் நாம வர்றது ஆட்சி மாற்றத்துக்கு வரல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்திருக்கோம். அப்படி என்ன மாற்றம்? அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம். இங்க பாரு, மாநகர அரசு நடத்துற பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர் பையனே அந்த பள்ளியில படிக்கிறது இல்ல. அப்படின்னா அந்த கல்வி என்ன தரத்தில் இருக்கும்? இப்ப ஒரு சட்டம் வருது பாரு, கட்டாயமாக அரசு பணியில் வேலை செய்கிற பணியாளர்கள் ஊழியர்கள் அத்தனை பேருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அது அமைச்சராக இருந்தாலும், முதல் அமைச்சராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும், பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும், எவருமானா இருந்தாலும் அங்கதான் படிக்கணும். அப்ப தானா கல்வித்தரம் வரும். முதலமைச்சருக்கு காய்ச்சலா அரசு மருத்துவமனைக்கு போ, எம்எல்ஏவுக்கு கால்ராவா அங்கே போ, அமைச்சருக்கு கால் வழியா கண்ணு வழியா அங்கே போ, அப்போலாவுக்கு போன பதவியில ஓடு, ராமச்சந்திராவுக்கு போன அப்படியே வீட்டுக்கு போயிரு, இங்க வராத. என்னது? கடும் சட்டம். எப்படி கடும் சட்டம்? ஆங்கில பள்ளிகள் எங்கும் இருக்கட்டும். ஏப்பா ஆங்கிலம் படிக்கிறா? அமெரிக்காவில வேலை, வெரி குட். ஏன் ஆங்கிலம் படிக்கிறா? ஆஸ்திரேலியா வேலை, வெரி வெரி குட். படிச்சுட்டு அப்படியே ஓடி போயிரு அமெரிக்காவுக்கு. ஆங்கிலம் படித்தால் அமெரிக்காவில் வேலை, இங்கிலீஷ் படித்தால் இங்கிலாந்தில் வேலை, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. சட்டம் போடா, சட்டம் போடு. கத்துவான், இது கடுமை, இது கொடுமை, இது இந்தியாவில் தான் இருக்கிறதா? இவ்வளவு நாள் இந்தியாவில் தான் இருந்ததா? இங்க வா, காவிரி நதி நீருக்காக 50 ஆண்டுகளா முட்டிக்கால் தேயத்தை முக்கி முக்கி கத்தனமடா நாயே. அப்ப எங்கடா போன? அப்போ இந்த செருப்புலாம் வச்சிருப்போம், தேஞ்ச செருப்புலாம் எடுத்து போட்டக்கூடாது, யாரும் போட்டக்கூடாது. விளக்கமாறு கட்டையானாலும் சரி, செருப்பு தேஞ்சு கேவலமானாலும் சரி, மூளையில வச்சிருக்கணும். மானங்கட்டவனுக்கு அதுல அடிக்கிறது தவிர மரியாதையான ஒன்று இருக்க முடியாது. ஈன பயலுக ரொம்ப நாளா நம்மளை காடி பண்ணிட்டாங்க. அப்ப கேட்க, நீங்க வா, இந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்க சொன்ன கொடுத்ததுதான் அப்படி பேசினவன்லாம் எங்க இருந்த நாள்? அதை கேட்க வேண்டியது இருக்கு, தேவை இருக்கு. அப்ப என்ன செய்ய போறோம்? ஆங்கில பள்ளிகளை மூடவில்லை, ஆனால் இதுக்கு மேல் திறக்க அனுமதி இல்லை. சட்டம். இதற்கு மேல் ஒரு ஆங்கில வழி பள்ளி தாய் நிலத்தில், தமிழர் நிலத்தில் திறக்கப்பட மாட்டாது. சட்டம். நான் இல்ல, செத்து போற இன்னொருத்தன் வந்தா அவன் வந்தாலும் மாற்ற முடியாது, அப்படி ஒரு சட்டம். எப்படி சட்டம்? எவன் ஆண்டாலும் இனி இந்த மண்ணில் இந்த சட்டத்தை மாற்ற முடியாது. ஆளுங்கட்சி தமிழ, அப்புறம் எதிர்கட்சி வேற மொழிக்கார, வாய்ப்பே இல்லை. தமிழன் தான் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தமிழன் தான். போட்டி 2 பேருக்கும். எப்படி? எவன் இந்த மண்ணில் தலை சிறந்த தலைவன் என்று பெயர் வாங்குவது, எவன்டா மிக நல்ல தலைவன் என்று பெயர் வாங்குது, இதுக்குள்ளதான் போட்டி. எவன் அதிகமா சொத்து சேர்க்கிறது, எவன் கூட 2 பொண்டாட்டி கேட்டது, அந்த போட்டி இங்க இல்ல. அந்த போட்டி அது கிடையாது. அப்ப என்ன வழி? ஆங்கில பள்ளிகள் மூடப்படாது, ஆனால் அதற்கு மேல் திறக்கப்படாது. அதற்கு மாற்றாக எத்தனை ஆயிரம் ஆங்கில வழி பள்ளிகள் இருக்கிறதோ அதை விட கூடுதலாக தாய் தமிழ் மொழியிலே பயிற்றுவிக்கிற தாய்மொழி கல்வி பள்ளிகள் திறக்கப்படும். பயிற்று மொழி தமிழ், கட்டாய பாடமொழி ஆங்கிலம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் இந்தி கற்போம், ஜெர்மன் கற்போம், உருது கற்போம், ஸ்பானிஷ் கற்போம், பிரெஞ்சு கற்போம், எல்லாத்தையும் படிப்போம், எல்லா மொழிகளையும் படிப்போம். நாங்கள் வாழ்வதற்கு, எங்கள் உயிர் தமிழ் மொழி படிப்போம், எமது இனம் வாழ்வதற்கு. எப்படி காலி பண்ணுவோம்? ஆங்கிலம் படிச்சாதான் வேலை. பிள்ளை நம்மள மம்மின்னு சொன்னாதான் ஸ்டைலு, அப்படி இருக்கட்டும். எங்க பிள்ளைகளை தயார் பண்ணுவோம், பொது திறன் போட்டியில கொண்டு நிறுத்துவோம். எல்லாத்துலயும் எங்க பிள்ளைகள் முதலிடத்துல வரும், ஓடியாருவான். ஓ, இந்த பள்ளிக்கூடம் தான் ஜெயிவு இருக்கு, வென்று காட்டுவோம், வென்று காட்டுவோம். எல்லாத்திலையும் திறன் மிக்க பிள்ளைகளை வளர்ப்போம். அதுல எங்களை எவனும் வெல்ல முடியாது. ஏன்னா லட்சிய உறுதியோடு நிற்கிற சத்தியத்தின் பிள்ளைகள், பெருங்கனவோடு நிற்கிற பிள்ளைகள்.